ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சேனல்ல ஒரு vlog தான் வந்து பார்க்க போறீங்க. என்ன vlogங்கிறது எனக்கே தெரியல, சும்மா போர் அடிச்சுது. சரி, ஏதாவது கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருக்கணுமேன்ட்டு நான் வந்துட்டு ஃபோனை வீடியோ ஸ்டார்ட் பண்ணி vlog எடுக்கலான்னு எடுத்துட்டேன். ஸோ பார்ப்போம். மதியம் வந்து இப்போ 12 மணி ஆகுது. லன்ச் வந்து அம்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு ஏதாவது ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கான ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் என்ன நடக்குது, நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத வந்துட்டு இந்த ஃபுல் vlogல வந்துட்டு நான் காட்டுறேன். இந்த vlog வந்து கண்டினியூ பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. என்ன பண்ண போறேன், எதுக்கு இந்த vlog நான் இப்ப எடுத்தேன்னு தெரியல. ஓகே, எனிவேஸ் பார்ப்போம். அண்ட் ஈவினிங் வந்து வெளியில போனாலும் போவேன். ஏன்னா ஒரு 3 days என் ஹஸ்பண்ட் என்கிட்ட வந்துட்டு வெளியில போலாண்டி, நான் வெளியில கூட்டிட்டு போறேன், எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி 3 நாளா வந்துட்டு ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. எனக்கு தான் வந்து மூடே இல்லாம, இல்ல எனக்கு வரல, மழை வேற, அடிக்கடி மழை வர. ஈவினிங் ஆனா இங்க வந்து மழை, மதியம்னா சரியான வெயில் கொளுத்து வாங்குது. கிச்சன் சைட்ல எல்லாம் போகவே முடியல, அந்த மாதிரி வெயில் அடிக்குது. ஈவினிங் ஆனா பயங்கர மழை பெய்யுது. அதனால எனக்கு வெயில் கூட நான் வந்துட்டு சகிச்சுக்குவேன். பட் ஆனா வெளியில போறப்ப எனக்கு வந்து அதிகமா மழை வந்தாலே எனக்கு வந்துட்டு சுத்தமா பிடிக்காது. அதனாலயே நான் வந்துட்டு இந்த மழை டைம்ல வெளியில சுத்தமா நான் இறங்கவே மாட்டேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு அவங்க வந்தாங்கன்னா வரப்போ நம்ம வந்துட்டு கிளம்பி வெளியில போலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அண்ட் என்ன ஒரு விஷயம், வெளியில கிளம்பிட்டு யோசிக்கிறதுனா, வெளியில கிளம்பிடுவோம் நல்லா 2 பேரும் ரெடி ஆகி, மேக்கப்லாம் நானும் பண்ணிட்டு ரெடி ஆகி வெளியில கிளம்பிடுவோம். வெளியில போனதுக்கு அப்புறம் எங்க போறது, என்ன சாப்பிடுறது, இதுதான் இதுலயே வந்துட்டு பாதி நேரம் முடிச்சிடும். நாங்க வெளியில ஒரு 8 o'clock ஈவினிங் வந்து கிளம்பணும்னு வச்சுக்கோங்க. 8 மணி வந்துட்டு நைட் ஆயிடுச்சு. அதுவே நாங்க கிளம்பி போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு யோசிக்கிறப்ப மணி 10 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் நாங்க ரெஸ்டாரண்ட் தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு சாப்பிடறதுக்கு 12 மணி ஆயிடும். வீட்டுக்கு வரதுக்கு 1 மணி ஆயிடும். அதனாலே நாங்க வந்துட்டு நான் வந்து யோசிச்சிருக்கேன், அதிகமா வெளியில போக கூடாது. வெளியில போனா நைட்டு வந்து லேட்டா தூங்குற, காலையில லேட்டா எழுந்திரிக்கிறேன், ரொம்ப லேட்டா எழுந்திரிக்கிறேன். அதனாலே கொஞ்ச நாளா நான் வந்துட்டு இந்த ஊருக்கு போனேன் இல்லையா, அம்மா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியில இருந்தே நான் வந்து இந்த மாதிரி அதிகமா வெளியில போறத தவிர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னோட வீட்டுக்காரர் அதுக்கு வந்து ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து எனக்கு லைட்டா பசிக்குது. ஸோ கிச்சன்ல போயிட்டு ஏதாவது செஞ்சுட்டு மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். ஓகே, நம்ம மீன்காரனோட வண்டி சவுண்டு கேக்குது. வாங்க, இன்னைக்கு என்ன மீன் கொண்டு வந்திருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். பாத்தீங்களா, எங்க அக்கா போயிடுச்சு வீடியோ பார்த்துட்டு, என்னடா மீனுக்கு வீடியோ வந்து வரண்டு யூடியூப்ல பார்த்துட்டு, நான் எங்க மலைக்குள்ள மீன் எங்க அப்பா போட்டுறாங்கன்னு அதை நேற்று பார்த்துட்டு கேட்டாங்க, மீன் விற்கிறாங்க. இல்லக்கா அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். அது சரி, பார்க்க மீன்காரம்மா மாதிரியே தானே இருந்தாங்க அந்த செட்ல. எவ்வளோ வருதுல? 80 அம்மா. ഇല്ല, എന്റെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടുണ്ട്. அப்படி எடுத்துட்டு போடுங்கிறாங்க. ஆமா, இன்னைக்குன்னு பார்த்து இன்னைக்கு எம்டியா இருக்கு. இன்னைக்கு மீன் காலி. മെനങ്ങാന്നിട്ട വീഡിയോയിൽ ഉണ്ടായിരുന്നല്ലോ ചെമ്മീൻ കൊണ്ടുവന്നല്ലേ. അല്ല തലേന്ന് ദിവസം മാങ്ങയുടെ ഇട്ടുണ്ടായിരുന്നു. வாங்கின மீன் வந்து அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, இதை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துலாமேன்னு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியம் கிளாஸ் முடிஞ்சு அப்போ வந்ததும் பண்ற ஃபர்ஸ்ட் வேலை இந்த மாங்காய் ஜூஸ் அடிச்சு குடிக்கிறது தான். பக்கத்துல ராம்போட ஃபுட்டும் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஜூஸ் அடிக்கிறதுக்கு இவனோட பாடியும் மிக்ஸையும் சேர்த்து எதுக்கு இப்படி ஷேக் பண்றான்னு எனக்கு தெரியல.
ஃபிஷ் ஃப்ரை பண்ணதும் சாப்பிட போயிட்டேன். இன்றைக்கான மெனு வந்து சோறு, ரசம், அப்புறம் இஞ்சி கறி, பீட்ரூட் பச்சடி, ஃபிஷ் ஃப்ரை. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி ஒரு ஈவினிங் போல் குளிக்கலான்ட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்ததும் நான் கையோடு பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, இந்த பூஜை திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, விளக்கு இதெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு கையோடு வந்து விளக்கேற்றிடுவேன். இதுதான் வந்து நான் குளிச்சுட்டு வந்த உடனே பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை. விளக்கேற்றிட்டு கந்த சஷ்டியெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் டீ குடிக்க வந்து போவேன். Hello guys, I got some fresh cashew nuts, roasted cashew nuts. இது தோறு உரிக்கணுமா? And my evening chaya. வீடு மொத்தமாக புகை மூட்டையாக இருக்கேன்னு வந்து பார்த்தா அம்மா பின்னாடி இந்த கேஷ்யூ நட்ஸ் வந்து வறுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் கைஸ், என் ஹஸ்பண்ட் இப்போ தான் கால் பண்ணாங்க. டைம் வந்து 6:50 ஆகுது. நார்மலாக அவங்க வந்து 7:30 அந்த மாதிரி தான் வருவாங்க. 7க்கு மேலே தான் கிளம்புவாங்க. இன்றைக்கும் திரும்ப கால் பண்ணிவிட்டு ரெடியாகிரு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. நானும் சரி 4 நாளாக நான் வந்துட்டு இல்லை ஃபோன் பண்ணி கேட்குறப்ப இல்லை முடியாது, நான் வேலையாக இருக்கேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இன்றைக்கி வந்து சரி நான் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெடியாக இப்போ நான் வந்து ரெடியாகி நிற்கலைன்னா அவ்வளோதான், என்னை வந்துட்டு கொண்டுடுவாங்க. டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு வரேன். ஒரு சின்ன கன்ஃபியூஷன், இது ரெண்டுமே என்னோடய மாமியார் ஸ்டிச் பண்ணது தான். எது போடலாம் அப்படின்ட்டு ப்ராபப்லி திஸ், இது போடலாம், இது போட்டு போடலாம்ல. ஹாய், എന്താ 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 ഇതുവരെ റെഡി ആയില്ല. ഇതേ ഡ്രസ്സൊക്കെ ഡ്രസ്സെല്ലാം എടുത്തിട്ട് ഇപ്പൊ റെഡി ആയിരുന്നു. നേരത്തെ വരുന്നില്ല. ஸோ அவங்க வந்ததும் டக்குன்னு வந்து ரெடி ஆகிட்டேன். பெரிய மேக்கப்லாம் எதுவும் கிடையாது, லிப் லைனர்லாம் போட்டுட்டு ஒரு லிப்ஸ்டிக் மட்டும்தான், அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், பளிச்சுன்னு அடிக்குது. ஏன் அப்படி? இவ்வளோ நாள் நான் வீடியோலாம் எடுக்கிறப்ப வெளிச்சமே இல்லை. இன்னைக்கு நான் vlog எடுத்தேனா, மத்தியானத்துலேருந்து ஒரு vlog எடுத்தேனா, இப்போ நான் வந்து இந்த vlogல நான் சொல்லிட்டு இருந்தேன், மாதிரி ஏன்னா நீங்கள் வெளியிலே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க, எவ்வளோ கூப்பிட்டாலும் போக மாட்டேனா இல்லை நீ நானா வந்து உங்களை கூப்பிட்டுட்டு இருந்தேன், நீங்க வரவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு தான் vlogல சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா எப்படி நீங்க 2 நாள் கூப்பிட்டு தானே இருக்கேன். இல்ல கரெக்டா நான் இன்னைக்கு vlogல அப்படி சொன்னேன். அதே மாதிரி எப்படி நீங்க கரெக்டா நீங்க இன்னைக்கு ஈவினிங் வெளியில போலான்னு கூப்பிட்டீங்க? நான் 3 நாளா கூப்பிட்டு தானே இருக்கேன். எங்க கூப்பிட்டீங்க? வெளியில போலாம். சரி, எங்க போறோம்? இதேதான் எப்பயும் வெளியில கூப்பிடுவீங்க. வெளியில போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு எங்க போலாம், ஒழுங்கா இங்க இருந்து பிளான் பண்ணிட்டு போங்க. ஹிடன் கஃபே, அவ்வளவுதான் சொல்றேன். நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடியா இருக்கேன். ஹிடன் கஃபே. பாத்தீங்களா, எனக்கு வீடியோ எடுக்கிறப்போ நான் பளிச்சுன்னு இருக்க மாட்டேன். ஒரு வழியாக 2 பேரும் வீடு விட்டு வெளியில் இறங்கியாச்சு. வெளியில் கிளம்புறதுக்கு இன்னும் வீட்டில் இருந்து பேசிகிட்டே இருந்தோன்னா வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகிடும். வெளியில் இறங்கினதும் தெரிஞ்சது கண்டிப்பாக இன்றைக்கி மழை இருக்குது அப்படின்னு. அதனால கொஞ்சம் லாங்காலாம் எதுவும் போக வேணாம், பக்கத்துலேயே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். Where are we going? Fresh. இப்போ போகிற இடமா? ഫോർട്ട് കൊച്ചി ഇവിടുന്ന് നേരെ പോകുന്നില്ലേ ഫോർട്ട് കൊച്ചി? குயின்ஸ்வேக்கு வந்தாச்சு. இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. சும்மா வந்து நடப்போம், காஃபி குடிப்போம். ஒரு ஆள் வெளியில் நின்று வண்டியை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நம்மள இறங்குவோம். ப்ரோ, என்ன ப்ரோ இங்கே இவ்வளோ காற்றடிக்குது, அதிசயமா? போலாமா? எங்கிட்டு போக?
இங்க இல்ல இன்னும் வளையணுமா? அப்புறம் இதுக்கு இங்க நிறுத்துறீங்க? வெளியே இறங்கி ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சேன், அதுக்குள்ள நல்ல காத்து நல்ல மழையும் ஆரம்பிச்சிருச்சு. வந்து நின்னோம், அதுக்குள்ள மழை, நல்ல மழை நல்ல காத்து, நல்ல நல்ல மழை வருது. ஓடு. அங்கிருந்து வேற இடத்துக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து என்னோட ஃபேவரட் காஃபி ஸ்பாட் இங்கே இருக்கு. காஃபி குடிக்கலாம், மின்டாரா காஃபி. வாங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கமான் யா. அடித்த காற்றுக்கு மழைக்கு இங்கே இருக்க பிடிக்காம வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டக்குன்னு மழை நின்றுச்சு. அங்கே ஒரு சில பசங்கள்லாம் வந்து இந்த மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு மீன் பிடிக்கவும் பிடிக்கும், மீன் பிடிக்கிறவங்கள பார்க்கவும் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே கிடைச்சது எல்லாமே வந்து ப்ரான்ஸ், செம்மீன் தான் வந்து கிடைச்சது. நானும் அதிசயம் பார்த்தேன், இந்த இடத்துல வந்து செம்மீன்லாம் கிடைக்குமா அப்படின்னு. எப்போவுமே கூட்டமாக இருக்க குயின்ஸ்வே இன்னைக்கு இவ்வளோ காலியாக இருக்குன்னு தெரியல. இது என்னோட ஃபேவரட் காஃபி ஸ்பாட். ஓகேவா, நான் அடிக்கடி நான் இங்கே வரப்போ நான் கேட்குற காஃபி வந்து இங்கே தீந்துரும், சீக்கிரமாக தீந்துரும். எனக்கு வந்து சீக்கிரமாக தான், ஏர்லியாக தான் வந்திருக்கும். அப்போ கிடைக்கிட்டாங்க. நல்லா இருக்கு, நல்லா டேஸ்டாக இருக்கும். என்ன ஆர்டர் பண்ணீங்க? சிக்னேச்சர் காஃபி. லார்ஜா ஸ்மாலா? லார்ஜ்லாம் அவ்வளோ ஸ்மால்லே சொல்லு. அம்மா காஃபி கிடைச்சிருச்சு, கூப்பிட்டுட்டாங்க. தேங்க்யூ. வாவ், சிக்கு கொடுத்தில்ல? குடிங்க குடிங்க. குடிக்கட்டே? குடிச்சோ குடிச்சோ குடிச்சோ. இந்த ஊர்ல நிறைய பேர் தார் தான் வச்சிருக்காங்களா? இதை விட போசை இந்த போசை. பலமா அடுத்து எங்க போறோம்? அடுத்து பெட்ரோல் பங்க் இருக்கு. இப்பதானே பெட்ரோல் அடிச்சோம். சும்மா இல்ல. ஹிடன் காஃபே. ஹிடன் காஃபே எல்லாம் வேணாம். டியூரி ஃப்ரீ கத்தி பெண்ணா. ஹிடன் காஃபே கிட்டட்டு கெட்டது. டான் டாடாய். அந்த பொண்ணு பக்கத்துல ஒரு ஃப்ரீக்கு பையனும் இருக்கான். கரெக்ட் மியூசிக். அந்த வையி. அடுத்து எங்க போறீங்க? நெக்ஸ்ட் பம்புல வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? 20 நிமிஷம் இங்கே நான் சொல்லல ஒரு இடத்துக்கு போயிட்டு 10 மணி 10 மணி ஆச்சா? டைம் என்ன? 10:15. 10:30 ஆச்சா? 10:15 10:30 இல்ல. அடுத்து வந்து நாங்கள் பனம்பள்ளி நகருக்கு தான் வந்து போயிருந்தோம். இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இது உள்ள மெயின் ரோட் கிடையாது. இங்கே நிறையா க்யூட் ஏஸ்தட்டிக் கஃபேஸ்லாம் இருக்கும். சரி, உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த இடத்துல வந்து நிறைய நைட் ஃபுட் ஸ்பாட்ஸ் வந்து இருக்குது. அப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து போன இடத்துக்கே தான் நாங்கள் போயிட்டுருப்போம். ஹலோ, ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சிச்சா? போலாமா? டைம் 11 ஆச்சா? 11 ஆச்சு. ஒரு நல்ல ஃபோட்டோ எனக்கு இங்கே எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டேன். நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்கவே இல்லை. இந்த இடத்த எப்படி நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லலாம்? நல்லா தானே இருக்கு. அதை காட்டினுள்ளே சொரியும்புழு. இது காடுலாம் கிடையாது. சரி, இங்கெல்லாம் வீடெல்லாம் இருக்கு. இது எப்படி நீங்கள் காடுன்னு சொல்லலாம்? இது கொள்ளத்தில்ல, நல்லா தான் இருக்கு. ஏஸ்தட்டிக்காக இருக்கு. இங்கே ஃபோட்டோஸ் எடுத்தால் எவ்வளோ சூப்பராக எடுக்கலாம் தெரியுமா? ஃபோட்டோ எடுக்க தெரியல உங்களுக்கு.
என்ன பண்ணுறது? என்ன மாதிரி ஃபோட்டோ எடுக்க தெரியல இவங்களுக்கு. நான் எப்படி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு எடுக்க தெரியல. என்ன பண்ணுறது? எடுக்கல. போகலாம் வாங்க. இல்லை அங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாமா ப்ளீஸ்? ഇപ്പൊ പനമ്പള്ളിയിലാ. വൈഫായിട്ട് ഇറങ്ങി. இங்கே வந்து உப்பு மிளகும்னு சொல்லிட்டு ஒரு கடை ரொம்பவே ஃபேமஸ் இங்கே பனம்பள்ளி நகரில். இந்த கடையில் மட்டும்தான் நைட்டு வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். அதுவும் இவங்களோட சிக்கன் ஃப்ரை வந்து ரொம்பவே ஃபேமஸ். இங்கே எல்லாமே கிடைக்கும். பிரியாணி, நெச்சோறு, பரோட்டா, சிக்கன் ஃப்ரை, பீஃப் ஃப்ரை அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த சிக்கன் ஃப்ரை வந்து 90 ருபீஸ் தான். ஸோ ஒரு 120க்கே வந்து நம்ம இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம். சலாடு வேணும். நாங்கள் இது சாப்பிட்டு முடிக்கிறப்ப எங்கள் பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி வந்து ஓடி வந்துச்சு. ஸோ அதனால் அவனுக்கு கொஞ்சம் சிக்கன்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு இதை நாங்கள் அங்கே வச்சுட்டு இவனை கூப்பிட்டதும் இவன் பயந்துட்டு வராமல் நின்றுட்டே இருந்தான். ஆனால் கொஞ்ச நேரம் நாங்கள் நடந்து போனதுக்கப்புறம் தான் அவன் வந்து சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணோம். அவங்க நின்ன கடையில் வந்து முந்திரி கட்டன் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. அது என்ன புதுசாக இருக்கேன்னு நம்மளும் வாங்கிட்டோம். கைஸ் இதான முந்திரி கல். சாரி, இது வந்து முந்திரி கட்டன் காப்பியில் முந்திரி ஜூஸ் போட்டு கட்டன் இல்லை குடிச்சிங்களா? எப்படி இருக்கு? பயங்கர சூடு. கையில் பிடிக்க முடியல. நீங்கள் பாடி முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன். சாரி, ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். சரி, டைம் வந்து 12:30 ஆச்சு. ஸோ சொல்லலை, 12:30க்கு தான் வந்துட்டு வீட்டுக்கு போகுவோம் என்று. அப்போ இந்த vlog வந்து நம்ம இங்கேயே இனிதே நிறைவடைந்தது. இனி அடுத்த vlogல் சந்திக்கலாம். ஓகே, அடுத்த vlog எங்க? அடுத்த vlog it's Rancho. It's Rancho. ஓகே, அப்போ வந்துட்டு பாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும். Bye. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சொல்லுங்க. Next video we will meet you again. Bye guys. Bye. Bye.